தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். மத்தேயு எழுதிய நற்செய்திலிருந்து வாசகம். அதிகாரம் 17. இறைவசனங்கள் 14 முதல் 20 முடிய. அக்காலத்தில் இயேசுவும் சீடர்களும் மக்கள் கூட்டத்தினரிடம் வந்தபோது, ஒருவர் இயேசுவை அணுகி அவர் முன் முழந்தாள் படியிட்டு, ஐயா, என் மகனுக்கு இரங்கும். அவன் வலிப்பு நோயால் பெரிதும் துன்புறுகிறான். அடிக்கடி தீயிலும் தண்ணீரிலும் விழுகிறான். உம் சீடர்களிடம் அவனைக் கொண்டு வந்தேன். அவனை குணமாக்க அவர்களால் முடியவில்லை என்றார். அதற்கு இயேசு, நம்பிக்கையற்ற சீரழிந்த தலைமுறையினரே, எவ்வளவு காலம் நான் உங்களோடு இருக்க இயலும்? எவ்வளவு காலம் நான் உங்களை பொறுத்து கொள்ள இயலும்? அவனை என்னிடம் இங்கே கொண்டு வாருங்கள் என்று கூறினார். கொண்டு வந்ததும் இயேசு அப்பேயை கடிந்து கொள்ளவே அது அவனை விட்டு வெளியேறியது. அந்நேரமே சிறுவன் குணமடைந்தான். பின்பு சீடர்கள் தனிமையாக இயேசுவை அணுகி வந்து, அதை ஏன் எங்களால் ஓட்ட இயலவில்லை என்று கேட்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து, உங்கள் நம்பிக்கை குறைவுதான் காரணம். உங்களுக்கு கடுகளவு நம்பிக்கை இருந்தால், நீங்கள் இம்மலையை பார்த்து, இங்கிருந்து பெயர்ந்து அங்கு போ எனக் கூறினால் அது பெயர்ந்து போகும். உங்களால் முடியாதது ஒன்றும் இராது என நான் உங்களுக்குச் சொல்கிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று பொதுக்காலம் 18ஆம் வாரம் ஆகஸ்ட் 9ஆம் தேதி 2025ஆம் வருடம் சனிக்கிழமை. இன்றைய நற்செய்தியில நம்ம இயேசு கிறிஸ்து ஆண்டவர் நம்ம எல்லாரையும் செம்மையா கொஞ்சம் கோவமா திட்டுறாரு. ஓகேங்களா? எல்லாரையும் தான் திட்டுறாரு. ஏன்? ஏன் இன்னும் நம்பிக்கை இல்லாம இருக்கீங்க அப்படின்னு நம்மளை பார்த்து திட்டுறாருன்னா, நான் அவ்வளோ அற்புதங்கள் புதுமைகள் செஞ்சேன், எப்படி ஜெபிக்கணும்னு சொல்லி கொடுத்தேன், எந்த அளவுக்கு நம்பிக்கையோட இருக்கணும்னு சொல்லி கொடுத்தேன், நீங்க கேட்கறதெல்லாம் கடவுள் குடுப்பாருன்னு சொல்லிக் குடுத்தேன். உங்களுக்கெல்லாம் பல வரங்கள் வேற குடுத்தேன். ஓகேங்களா? எவ்வளவோ பண்ணேன். ஆனாலும் நீங்க இன்னும் நம்பிக்கை இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கீங்களே! அப்படின்னு சொல்லி நம்மள பார்த்து என்ன சொல்றாரு ஏசப்பா? கோவப்படுறாரு. இன்னும் ஏன் கஷ்டமா இருக்கு, கஷ்டமா இருக்கு, கஷ்டமா இருக்கு, என்னால முடியல முடியலன்னு ஏன் நினைக்கிற? நான் உன் கூட இருக்கேன். நீ கேட்கறத நான் குடுப்பேன். நம்பிக்கையோட கேளு அப்படின்றாரு ஏசப்பா. ஓகேங்களா? ஸோ, நாம நம்பிக்கையோட இருந்தோம்னா, எதுவா இருந்தாலும் நடக்கும்னு சொல்றாரு. ஓகேங்களா? நம்பிக்கைன்னா உடனே யார் வேணாலும் நம்பிக்கை வைக்கலாம். கிடையாது. கடவுள் மேல நம்ம நம்பிக்கை வைக்கணும். ஏன்னா நம்ம செய்யக்கூடிய செயல்கள் கடவுள் ஆசீர்வதிக்கிறாரு. நாம கடவுளுக்கு புடிச்ச மாரி தான் நடக்கிறோம் அப்படிங்கிற நம்பிக்கையோட இருந்தோம்னா, கண்டிப்பா நம்மளால எல்லாமே முடியும். சரிங்களா? நம்பிக்கையோட இருப்போம். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமீன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கு நன்றி, மரியே வாழ்க, இயேசுவின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா. பிரைஸ் த லார்ட்.